ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஷ்ணுமதி சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவல் விகடன் குக்கிங் காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த டே எனக்கு எப்படி போச்சு, எப்படி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா செஃப் தீனா சார் வந்திருந்தார். மார்னிங் ஒரு 8:30க்கெல்லாம் அங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னுடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா வெள்ளூரில் December 24 இந்த காம்படிஷன் நடந்தது. 80 மெம்பர்ஸ் கிட்ட இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. காலையில் 4:15க்கு எழுந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். செலவு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு பொடியை முன்னாடி நாளே அரைக்கலான்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுத்து நல்லா அரைச்சி சலிச்சு வச்சாச்சு. கோல்டு டைமில் இந்த செலவு குழம்பு சாப்பிட்டா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த கோல்டெல்லாம் க்யூர் ஆகும். ஓல்டன் ஜென்ரேஷன்ஸ்லாம் இந்த குழம்பை தான் காய்ச்சல் வந்தால் வீட்டில் செய்வாங்க. அது இல்லாமல் குழந்தை பிறந்த பிறகு லேடிஸ்க்கு முக்கியமாக இந்த குழம்பு கொடுப்பாங்க. செலவு குழம்பு வீட்டிலையே ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி நாளே நைட்டு சிமிலி ரெடி பண்ணிடலான்னு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சிமிலி நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியண்ட்: ராகி மாவு, வறுத்த வேர்க்கடலை, வெல்லத்தை வச்சு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சிமிலி எப்படி பண்ணுறதுன்றதை அப்கமிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. போன்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இந்த சிமிலி சாப்பிட்றது. அதை உருண்டை பிடிச்சி முன்னாடி நைட்டே ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு 3 நாள் நமக்கு கெட்டு போகாது. காலையில் குக்கிங் காம்படிஷனுக்கு எழுந்த உடனே ஃபஸ்ட்டு செலவு குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த செலவு குழம்புக்கு தக்காளிலாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. வெங்காயம், பூண்டு, அரைச்ச அந்த செலவு பொடி இதெல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பேபிகார்ன் 65 பண்ணுறதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் சமோசா பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடிமேட் ஷீட் தான் வாங்கியிருந்தேன். வீட்லேயும் ஷீட் ஈஸியாக நம்ம பண்ணலாம். அதை நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டஃப் பண்ணி சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி மட்டும் எடுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. ஸோ சமோசாவை ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நல்லா நமக்கு அது கிறிஸ்பியாக இருக்குமே. கோல்டன் ஃப்ரை ஆகிருச்சு. மஷ்ரூம் சமோசா ரெடி ஆகிருச்சு. பேபிகார்ன் 65 எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு. ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி நம்ம இதையும் சர்வ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதையும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபைனலாக இந்த குக்கிங் காம்படிஷனுக்கு நான் 4 ரெசிபிஸ் ரெடி பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் சமோசா, பேபிகார்ன் 65, சிமிலி, செலவு குழம்பு. இந்த டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ 8:30க்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொன்னனால நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிட்டேன். அங்கே 8:30க்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய டிஷ்ஷஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக. ஜட்ஜ் செஃப் தீனா சார் ஒரு 11 o'clock கிட்ட வந்தார் கரெக்டாக. செஃப் தீனா சார் வந்த பிறகு குக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஸோ குக் பண்ணுறவங்கள எந்த அளவுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு அதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தார். இன் பிட்வீனில் பார்த்திங்கன்னா ஆர்ஜே கார்த்திக் அண்ட் இன்னொரு ஆர்ஜே, அவர் நேம் எனக்கு சடனாக வரல, மறந்து போச்சு. ஸோ அவங்க சும்மா வந்திருந்த பார்ட்டிசிபெண்ட்டை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேம் ஷோ மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு சார் வந்த பிறகு அவருடைய ஸ்பீச்சை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கொண்டு வந்த டிஷ்ஷஸ்லாம் போயிட்டு டெக்கரேட் பண்ணி எல்லோரும் கீழே போய் சொன்னாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு டோக்கன் நம்பர் 7 கொடுத்தனால
நான் போயிட்டு கீழே டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஸோ வந்து எப்பயுமே ஒரு குக்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது டெக்கரேஷன்ஸ்க்காக நம்ம இந்த டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் கட் பண்ணி வேஸ்ட்டாக நம்ம டெக்கரேட் பண்ணுறத விட ஃபுட் டேஸ்ட் வந்து முக்கியமாக நல்லா இருக்கணும். ஸோ வாழை இலையில் ரெப்ரசன்ட் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் அவர் எடுத்து சொன்னார் செஃப் தீனா சார். ஸோ பாருங்கள் பார்ட்டிசிபெண்ட் எத்தனை பேர் அவங்க குக் பண்ண எல்லா டிஷ்ஷஸையும் நல்லா சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கொண்டு வந்த டிஷ்ஷஸை நான் பீங்கா பிளேட்ஸில் சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு சமோசாவில் வந்து உள்ள ஸ்டஃபிங்கில் நிறைய பேர் மசாலா இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. செலவு குழம்பு சூப்பர், சிம்பிளிட்டியும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி அதோட ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு. பேபிகார்ன் 65 கரெக்டாக வந்திருக்குன்னாரு. நாங்கள் மெயினாக பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து செலவு குழம்பு கூட ஒயிட் ரைஸ் சர்வ் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ சார் வந்து அதை மென்ஷன் பண்ணி ஒயிட் ரைஸ் இல்லையா அப்படின்னு கேட்டார். கூட சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் செலவு குழம்புடைய டேஸ்ட் நமக்கு கரெக்டாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டாக போயிடுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து அவர் எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே சொல்லலை. எல்லாமே டிஷ்ஷஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார். எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸை கொண்டு வந்திருந்தாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவில் பிரியாணி, கத்தாழையில் அல்வா, பூசணிக்காய் பூ பஜ்ஜி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போட்டிருந்தேன். பட் நான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. நீங்களாம் உட்காந்துருங்க. ஜட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அகெயின் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டேன். அங்கே வந்து கேம் ஷோவில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கேம் ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். விடுகதைக்கு ஆன்சர் சொன்ன பிறகு அந்த மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு யூஸ் பண்ணி செய்கிற ஒரு ஈஸியான ரெசிபியை ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் சிம்பிளி ரெசிபியை ஷேர் பண்ணியிருந்தேன். வின் பண்ணதுக்கு சத்யா வழங்கும் பாக்ஸஸை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பருப்பெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி 6 செட் ஆஃப் பாக்ஸஸ் வந்து நல்லா இருந்தது பார்க்க ஸ்ட்ராங்காக. ஃபைனலாக ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆட வச்சுருந்தாங்க. ஒரு 5:30 கிட்ட வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சத்யா கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பார்த்துருங்க. புளி பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குக்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அந்த டே எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க விஷ்ணுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.